ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஸோ நம்ம பாலா நடிப்பில் காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட விமர்சனத்தை வந்து கூறியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட கேபி பாலா வந்து நிறைய சின்ன சின்ன திரைப்படங்களில் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருந்தாலும் அவருக்கான ஒரு அங்கீகாரம் சரியாகவே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அவரோட நடிப்பில் வந்து காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ஆஸ் ஆக்டராக வந்து அவர் வந்து தமிழ் சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு. ஸோ என்ன தான் வந்து அவர் வந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலுமே வந்து அவருக்கு வந்து எந்த ஒரு திரைப்படம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஸோ இந்த ஒரு காந்தி கண்ணாடி வந்து அவரோட லைஃப்பில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அந்த திரைப்படத்தோட ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி கொடுத்ததே வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் அப்படின்ட்டு வந்து நடிகர் பாலாவே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நடிகர் பாலா வந்து நிறைய தமிழ் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றதுனாலே வந்து ஸோ அதனாலே வந்து இந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் வந்து ரொம்ப பேர் வந்து தேட்டருக்கு போயிருந்தாங்க. ஆனால் வந்து என்ன தான் வந்து ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருந்தாலுமே வந்து ஸோ இருக்கிற ஸ்க்ரீன்ஸில் வந்து அந்த திரைப்படத்துக்கான ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. அண்ட் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாலாவோட ஆக்டிங் வந்து பாராட்டாதவங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்களும் வந்து ஸோ நானும் வந்து மக்களாக வந்து படத்தை பார்த்தேன். பாலா அழுதா மக்கள் அழுகிறாங்க, பாலா சிரித்தா மக்கள் சிரிக்கிறாங்க. ஸோ பாலா வந்து ஒரு ஸ்டாராகவே உருவாக்கிட்டான். ஸோ ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து மேலும் மேலும் தமிழ் சினிமாவில் பெரிய நடிகராவான். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு வந்து நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்களே கூறியது வந்து ரொம்ப பெரிய விஷயமாக கருதப்படுது.